நாம டெய்லி வைக்கிற குழம்பாகட்டும் சரி, ரசமாகட்டும் சரி, வெரைட்டி ரைஸ் ஆகட்டும் சரி, சிம்பிளாவும் இருக்கணும். அதே நேரத்தில டேஸ்ட்டாவும் இருக்கணும். ஒரு தொட்டுக்க பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப குயிக்கா பண்ணணும்னா, உருளைக்கிழங்கு அதான் சூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹிட் அடிக்கிறது வாழைக்கா தான். வாங்க சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டா ஒரு வாழைக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வாழைக்காய இந்த மாரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து மொளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளு, 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 7 பூண்டு தட்டி போட்டுருக்கேன். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கருவேப்பில. இப்ப கொஞ்சமா வந்துட்டு தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப கொஞ்சமா தான் ஊத்தணும். ஊத்திட்டு உப்பு போட்டு இத வந்து நல்லா கையால இந்த மசாலாவ பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் இதோட போட்டு நல்லா மசாலாவோட கோட் ஆகுற மாரி இந்த மாரி பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்ப கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் ஊத்தியிருக்கேன். கொஞ்சம் வந்து சோம்பு, ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு, இந்த 10 நிமிஷம் ஊற வச்சிருக்க வாழைக்காய வந்து இதுல வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே வந்து ஊத்த வேண்டாம். அப்படியே இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு வதக்கி விட்டுட்டு, லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாழைக்காய் வந்து சீக்கிரமே வந்து வெந்துரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல வாழைக்காய் வந்து வெந்துரும். லிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊத்திட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அடிக்கடி பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா, நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். ம். ரொம்ப வந்து டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அ கண்டிப்பா உங்களுக்கு இது புடிச்சிருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.